Hi everyone, welcome to We Learn channel. நம்ம இன்னைக்கு 12th mathematicsல first chapter applications of matrices and determinants. First chapterல exercise 1.4 exercise 1.4 ஓட first sum ஓட fourth subdivision தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்றத first நம்ம தெரிஞ்சுக்கலாம். Solve the following system of linear equations by Cramer's rule. Cramer's rule யூஸ் பண்ணி நம்மள சால்வ் பண்ண சொல்றாங்க. Cramer's rule யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? unknown variables மொத்தம் 3 இருக்குன்னா இப்போ xனா del x by x இந்த மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? அதான் Cramer's rule. இப்போ பாத்தீங்கன்னா Cramer's rule படி நம்ம கண்டுபிடிக்க போறோம். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸையும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற -1 -2 1 இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடலாம். ஜீரோக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடலாம், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டா நம்மளுக்கு அது எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 3/x -4/y -2/z -1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா +1 ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/x plus 2/y plus 1/z plus 2. தேர்ட் equation பாத்தீங்கன்னா 2/x minus 5/y minus 4/z. இந்த +1 இருக்கு இல்லையா, அது ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா -1 ஆயிடும். ஓகேவா? -1. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு நம்ம எடுத்து வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன ஃபர்தரா என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நார்மலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா. நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னன்னா நார்மலா நம்ம வந்து x y z ன்னு கண்டுபிடிப்போம், del x del y del z. ஆனா இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 1/x 1/y 1/z ன்னு எழுத போறோம். அப்ப del 1/x del 1/y del 1/z ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் எடுத்து நம்ம பண்ண போறோம். பண்ணலாமா? இப்ப பாருங்க, பாத்தீங்கன்னா 1/x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸை எழுதலாம். ஓகேவா? 3 1 2. நெக்ஸ்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா -4 2 -5. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -2 அப்புறம் 1 நெக்ஸ்ட் -4. ஓகே, இதான் டிட்டர்மினன்ட். இந்த இதுதான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z எழுதிருக்கோம், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y எழுதிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/x. ஓகேவா? 1/y 1/z எழுதிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இதுதான் நம்ம ப்ரொசீட் பண்ணி இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதிக்கலாமா? பாத்தீங்கன்னா 3 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் 3 எடுத்துக்கிட்டேன்னா அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிற டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 2 -4 எவ்வளவு? 2 × -4 -8 -5 × 1 -5. ஓகேவா? 3 -8 அப்புறம் -5. ஓகேவா? மைனஸ் போடுறது நம்மளோட ஃபார்முலா மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் அந்த மாதிரி வரும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது இனிமே செகண்ட் எலிமெண்ட்டுக்கு நம்ம மைனஸ் நெகட்டிவ் சைன் போடணும். ஓகேவா? இப்போ போடலாமா? பாருங்க, -4 வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், -4 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 1 × -4 -4 2 × 1 2. இப்போ -4 -2 எழுதலாமா? ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு -4 எழுதியாச்சு, -2 எழுத போறோம். தேர்ட் எலிமெண்ட் எழுத போறோம். ஃபர்ஸ்டோட தேர்ட் எலிமெண்ட்டுக்கு நம்ம எழுதுறோம். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அதோட ரோ காலம் விட்டுட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 1 -5
1 into -5 வந்து -5 வரும். 2 into 2 வந்து 4 வரும். ஓகேவா? அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. -2 -5 -4 வரும். ஓகேவா? மைனஸ் ஏன் போடுறோம்? டிட்டர்மினன்ட் எப்பயுமே செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் போடுறது அவசியம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் நம்ம போட்டு தான் ஆகணும். அது ரூல் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சால்வ் பண்ண நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க இதை வந்து நான் இங்க சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்க இங்க நான் சால்வ் பண்றேன். -8 -5 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். இப்போ -8 + 5 வரும். ஓகேவா? இப்போ -8 + 5 நம்மளுக்கு எவ்வளவு வரப்போகுது? இப்போ -8 + 5 -8 + 5 வந்து ஆப்போசிட் சைன்ல இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். 8ல 5 போயிடுச்சுன்னா 3. பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் போடணும். அது வந்து 8. பாத்தீங்கன்னா அப்ப -3 வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -4. இப்ப -4 -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -6 வரும். ஓகேவா? அப்ப -6 வருது. இங்க -2. இப்ப பாத்தீங்கன்னா -4 இல்லையா? இங்க நம்ம மைனஸ் போடவே இல்லையா? -4 ஓகே. இதனால இங்க வந்து -4 வரும். ஓகேவா? இதை மறந்துடாது. ஓகே, ஏற்கனவே இங்க -4 இருக்கனால -4 வரும். அதோட கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து -2 இருக்கு. அப்புறம் -5 -4 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா -9 வரும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கிட்டோம்னா 3 into -3 வந்து -9 ஆயிடும். மைனஸ் ஆஃப் -4 மைனஸ் இந்த பிளஸ் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா 4 into 6 எவ்வளோ? 24. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. பிளஸ் ஆயிட்டு வெளியே ஒரு மைனஸ் இருக்கனால -24 ஆகும். பாத்தீங்கன்னா -2 -9 ரெண்டு பண்ணா +18 வரும். இப்போ பாத்தீங்கன்னா -9 இருக்கு, இங்க -24 இருக்கு, இங்க +18 இருக்கு. -9 + 18 எவ்வளவு? -9 + 18 வந்து நம்மளுக்கு 9 தான் வரும். அப்போ 24 - 9 எவ்வளவு வருது? 24ல 9 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 15 வரும். -15 வரும். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இப்போ டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு? டெல் வந்து -15 வந்திருக்கு. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இதை நீங்க அப்சர்வ் பண்ணணும். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம del1 கண்டுபிடிக்க போறோம். del1 என்னது? 1/x ஓட அது. ஓகேவா? del1/x del1/x என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? del1/xனா ஃபர்ஸ்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் காலம் பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? இந்த ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 1 2 -1 தான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது. அப்போ 1 2 -1 வந்து ஃபர்ஸ்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணலாம். 1 2 -1 1 2 -1 செகண்ட் காலம் அப்படியே எழுதிக்கோங்க. -4 2 -5 -4 2 -5 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -2 1 -4 -2 1 -4 ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்துட்டோம்னா அதோட ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 2 into -1 2 into -4 வந்து -8. அப்புறம் -5 into 1 வந்து -5. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -4 இங்க பாத்தீங்கன்னா அது ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது? 2 into -4 வந்து -8 வரும். -1 into 1 எவ்வளவு வரும்? -1 வரும். ஓகேவா? ஓகே, பாத்தீங்கன்னா -4 ஓகேவா? -4 செகண்ட் எலிமெண்ட்க்கு எப்பயுமே நெகட்டிவ் சைன் போடணும். அதனால போட்டாச்சு. -4 எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 2 into -4 வந்து -8 வருது. -1 into 1 வந்து -1 வருது. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -2 எடுத்துக்கிறோம். -2 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரோ காலம் விட்டுட்டாச்சுன்னா மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப 2 2 -1 5 கிடைக்குது. அப்ப 2 -1 ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணனா 2 into -5 -10. அப்போ -2 எழுதிக்கலாம். 2 into -5 வந்து -10. அப்புறம் -1 into 2 வந்து -2. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு இது சால்வ் பண்ணணும்னா del1/x கிடைச்சிடும். கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்க 1 into anything என்னது? 1 தான். -8
மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் இப்போ வந்து ப்ளஸ் ஃபைவ் ஆகிடும் வந்து இப்போ -8 + 5 வந்து எனக்கு என்ன கிடைக்கும் -3 கிடைக்கும். பார்த்தீங்கன்னா -4 இருக்கும், மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், அப்போ +4. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா -8 உள்ள பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் -1 இருக்கு. இப்போ மைனஸ் ஆஃப் -1 வந்து +1 ஆகிடும். -8 + 1 எவ்வளோ? -8 + 1 வந்து -7. அப்போ இது -7 வந்துச்சுன்னா இங்க வந்து 4 இருக்கு, இங்க மைனஸ் மைனஸ் இந்த பிளஸ் ஆயிடும், இது வந்து +4 இருக்கு. இப்போ -7 + 4 ரெண்டு திரும்ப மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வரும்? -1 + 4 வந்து நம்மளுக்கு -28 வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -2 நீங்க பாத்தீங்கன்னா -10 மைனஸ் ஆஃப் -2. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து 2 + 2 ஆயிடும். இப்போ -10 + 2 நம்ம ஆட் பண்ணோம்னா -8 வரும். இப்போ -8 வருது, நீங்க வெளியில ஒரு -2 இருக்கு, ரெண்டு மல்டிப்ளை பண்ணா +16. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு அடுத்தது கிடைச்சிரும். சால்வ் பண்ண நம்மளுக்கு எவ்வளவு வருது? 23. அதில் நீங்க 28 அதில் நம்ம 3 ஆட் பண்ணோன்னா எவ்வளவு வரும் போகுது? 28ல 3 ஆட் பண்ணா 31 வரும். -31 -31ல 16 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு வரப்போகுது? -15 தான் வரப்போகுது. லார்ஜஸ்ட் நம்பர் சைன் போட்டு நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேவா? -15 வருது. ஓகேவா? சால்வ் பண்ண நம்மளுக்கு -15 வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் del1/y கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் காலம் நம்ம என்ன எழுதுவோம்? 3 1 2 அது அப்படி எழுதுங்க, 3 1 2. செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் தான் நம்ம ரீப்ளேஸே பண்ண போறோம், அதனால நம்ம 1 2 -1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 2 -1 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் காலம் அப்படியே எழுதிக்கோங்க, -2 1 -4. இப்போ -2 1 -4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ இந்த மாதிரி கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, இப்போ 3 ஃபர்ஸ்ட் நம்ம நான் 3 எடுத்துக்கிட்டு அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. அப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வருது? 2 × -4 -8 வருது. -1 × 1 வந்து -1 வருது. அப்போ -8 மைனஸ் ஆஃப் -1 வருதா? இப்போ செகண்ட் எலிமெண்ட் எப்பவும் நெகட்டிவ் சைன் போடுவோம், நெகட்டிவ் சைன் போட்டாச்சு. 1 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரோ காலம் விட்டாச்சுன்னா மீதி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இப்போ 1 × -4 -4 கிடைக்குமா? 2 × 1 வந்து 2 கிடைக்குமா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -4 -2 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க நான் -2 எடுத்துக்கிறேன். இப்போ -2 அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது? 1 × -1 வந்து -1 கிடைக்கும், 2 × 2 வந்து 4 கிடைக்க போகுது. ஓகேவா? பாத்தீங்கன்னா இங்க -2 இங்க இருக்க தேர்ட் எலிமெண்ட் எழுதியாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்ல, 1 × -1 வந்து -1, 2 × 2 வந்து 4. ஆனா -4 வரும். ஏன் -4 வரும்? எப்பயுமே டிட்டர்மினன்ட்ல செகண்ட் எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சைன் வரும், அதனால இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கோம், இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கோம், இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கோம், இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்க போறோம். இப்போ 3 -8 மைனஸ் ஆஃப் -1 -1 வந்து வெளில வர மைனஸ்னால +1 ஆயிடும். -8 +1 வந்து நம்மளுக்கு -7 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -1 இங்க உள்ள பாத்தீங்கன்னா -4 -2 இருக்கு. -4 -2 ஆட் பண்ணா -6, ஏன்னா சேம் சைன்ல இருக்கு, ஆட் பண்ணியாச்சு. -6 கிடைச்சிச்சா? இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணா +6 ஆயிடும். +6 ஆயிடுச்சு. 1 × anything அதே தான் வரப்போகுது, அதனால +6. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -2 இங்க வந்து பிராக்கெட் குள்ள பாத்தீங்கன்னா -1 -4 ரெண்டும் சேம் சைன்ல இருக்கு, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் சைன்ல இருக்கா? சேம் சைன்ல இருக்கனால ஆட் பண்ணா நம்மளுக்கு -5 கிடைக்கும். அப்ப -5 வெளியில இருக்க -2 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இப்போ -5 -2 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா +10 கிடைக்குமா? ஓகே, அப்ப நம்மளுக்கு +10 கிடைச்சிச்சு. இது வந்து -21, இது +6, இது +10. இப்போ 21 இருக்கட்டும், 6 + 10 வந்து நம்மளுக்கு 16 கிடைக்கும். அப்ப மைனஸ் போட்டுக்கோங்க, லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ்ல இருக்கும். இது ரெண்டு நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கணும், நம்மளுக்கு எவ்வளவு வரப்போகுது? -5 வரும். ஓகேவா? -5 வரப்போகுது நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் del1/y வந்து நம்மளுக்கு -5 வந்திருக்கு. இப்போ நம்ம del(yz) கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, del1/z del
1 by z கண்டுபிடிக்க போறோம். நம்ம தேர்ட் காலமை இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? தேர்ட் காலமை மட்டும் மாத்தி எழுத போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் என்னது 3 1 2 அது அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் காலம் என்னது -4 2 -5 அதையும் அப்படியே எழுதிக்கலாம். ஆனா லாஸ்ட் காலம் இருக்கு இல்லையா -2 1 -4 அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு 1 2 -1 எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க 3 1 2. நெக்ஸ்ட் என்னது -4 2 -5. நெக்ஸ்ட் என்னது அந்த தேர்ட் காலத்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்னது 1 2 -1 மாத்த போறோம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் அப்படியே எழுதிட்டு லாஸ்ட் காலத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சேஞ்ச் பண்ணி 1 2 -2 1 2 -1 சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? பண்ணியாச்சா? இப்போ நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 எடுத்துக்கோங்க, அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் 3 எழுதிக்குவோமா. 3க்கு அப்புறம் 2 into -1 எவ்வளோ -2 -5 into 2 எவ்வளோ -10. அப்ப -2 -10 கிடைக்கும். ஓகேவா? -10. ஏன் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு நம்ம சப்ராக்ஷன் இது மைனஸ் சைன் போடுறோம் கேட்டீங்கன்னா அது வந்து ஃபார்முலா. ஓகேவா? மறக்காதீங்க. இப்போ வந்து 3 cross 3 டிட்டர்மினன்ட்டுக்கும் செகண்ட் எலிமெண்ட் நெகட்டிவ்ல வரும். இங்க ஏற்கனவே -4 இருக்கறனால அப்ப -4க்கு வரும். இப்போ பாத்தீங்கன்னா -4 செகண்ட் எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறீங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 1 into -1 -1 கிடைக்கும். 2 into 2 வந்து 4 கிடைக்கும். ஓகே, 1 into -1 வந்து -1 கிடைக்கும். 2 into 2 வந்து -4 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எலிமெண்ட் 1 எடுத்துக்கிறேன், அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிற டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது, மீதி இருக்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும், கண்டுபிடிச்சா இங்க பாருங்க +1 1 into -5 கிடைக்குது. 2 into 2 வந்து 4 கிடைக்குது. ஓகேவா? 1 into -5 வந்து -5, 2 into 2 வந்து -4. ஏன் -4? செகண்ட் எலிமெண்ட்டுக்கு எப்பயுமே நெகட்டிவ் சைன் போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க del1z கண்டுபிடிக்க போறோம். 1 by z. இப்போ 3 -2 -10 இருக்கா, இப்போ மைனஸ் இந்த பிளஸ் ஆயிடும். இப்போ +10 -2 அப்போ 10ல 2 போச்சுன்னா 8 வருமா, அப்போ 8 எழுதிக்கலாம். அப்போ 3 into 8. அப்புறம் -4 இது வந்து +4 ஆயிடும். +4 ஆயிடுச்சா? இப்போ இந்த +4 உள்ள இருக்கிறவங்க பாருங்க -1 -4 இருக்கா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -5. அப்போ -5 +4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -20 வரும். ஓகேவா? இப்ப பாருங்க லாஸ்ட் வந்து 1 அதுக்குள்ள இருக்கிறது வந்து -5 into -5 -4 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சேம் சைன் இருக்கா, ஆட் பண்ணா -5 -4 வந்து -9 ஆயிடும். அப்ப இங்க வெளியில இருக்க 1 வெளியில வந்துச்சுன்னா -9 தான் வரும். 1 into எடுத்தீங்க வந்து அதே தான் வருது. 1 எதால மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வருது. அதனால அப்படியே எழுதிக்கலாம். 3 into 8 எவ்வளவு, 3 8s are 24. ஓகே, 3 8s are 24 -20 -9. இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணோம், நம்மளுக்கு எவ்வளவு வரப்போகுது, 24 -20 -9 சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 24ல 20 போச்சுன்னா 4 கிடைக்கும். அந்த 4 -9 பண்ணோம்னா -5 கிடைக்கும். ஓகேவா? del1 by z. ஓகே, del1 by z வந்து -5 கிடைச்சிருக்கு. ஓகேவா? -5 கிடைச்சிருச்சா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த 1 by x 1 by y 1 by z எழுதிக்க போறோம். அதை வச்சு நம்ம x y z கண்டுபிடிக்க போறோம். பாருங்க 1 by x நம்ம என்ன வருது, 1 by x வந்து நம்மளுக்கு del 1 by x by del வரும். டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா del 1 by x நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -15 கண்டுபிடிச்சோம். del 1 by x வந்து -15 கிடைச்சது. இப்போ -15 எழுதுங்க. -15
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சது டெல்லு அதே ரூல் கிடைச்சது 15 கிடைச்சது -15 கிடைச்சது அதுவும் -15 அப்ப ரெண்டு தடவை மட்டும் வெயிட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் 1 வரும் இது ரெண்டும் கேன்சல் ஆகி இது ரெண்டும் 1 டேபிள்ல போயிட்டு நம்மளுக்கு ஆன்சரும் 1 தான் வருது அப்ப 1/x நம்மளுக்கு என்ன வருது 1 வருது அப்ப x நம்மளுக்கு என்ன வரும் அப்ப x என்ன வரும் இது வந்து 1க்கு இது x-க்கு இது அப்ப x-க்கு வந்து 1 வருது டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா அது நம்ம 1 எடுத்துக்கலாமா அப்ப என்னன்னா x is equal to 1 வருது ஓகேவா x நம்மளுக்கு 1 வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு y பாருங்க இப்போ வந்து 1/y வந்து நம்ம del 1/y by del ன்னு எழுதலாமா இது கிராமர்ஸ் ரூலா இப்போ நம்ம del 1/y என்ன கண்டுபிடிச்சோம் 1/y வந்து -5 கண்டுபிடிச்சோம் அப்ப -5 எழுதிக்கலாமா -5 அப்புறம் del என்ன கண்டுபிடிச்சோம் -15 வருது அப்ப -15 எழுதிக்கலாமா divided by -15 அப்ப இது மைனஸ் கேன்சல் ஆயிடும் 5 டேபிள்ஸ்ல பண்ணீங்கன்னா இது 5 1 டைம்ஸ் இது 5 3 டைம்ஸ் தான் 15 வரும் அப்ப 1/3 ன்னு வந்துருச்சா அப்ப 1/y is equal to 1/3 னா y is equal to நம்ம 3 ன்னு சொல்லலாமா ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/z 1/z வந்து del 1/z by del ன்னு எழுதலாமா 1/z என்ன கண்டுபிடிச்சீங்க -5 கண்டுபிடிச்சீங்களா அப்ப -5 del என்னது -15 அப்ப -15 -5 இதுக்கும் என்ன வரப்போகுது 1/3 வரப்போகுது ஓகேவா இப்போ 1/3 வந்துச்சுன்னா அப்ப z என்ன வரப்போகுது 1/z is equal to 1/3 அப்ப z is equal to என்ன வரப்போகுது z is equal to 3 ன்னு எழுதலாமா ஓகே அப்ப நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சதா நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம் x வந்து நம்ம the solution is ன்னு எழுதிக்கோங்க the solution is அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா x is equal to 1 y is equal to 3 z is equal to 3 அதான் நம்மளுக்கு வந்துச்சு x is equal to 1 y is equal to 3 z is equal to 3 ன்னு வந்துச்சு ஓகேவா ஓகே டன் இப்போ நம்மளுக்கு இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் டு த சம் 4th subdivision ஓகேவா அவ்வளவுதான் இந்த சம் தேங்க்யூ